வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சமையல் வீடியோ இல்லைங்க, நம்மளுடைய கார்டன் வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கவே அழகாக இருக்குங்களா? நான் சொன்னேன்ல, புடலங்காய் விதை போட்டிருக்கேன், பீர்க்கங்காய் விதை போட்டிருக்கேன்னு. அந்த விதை போட்டு முளைச்சி நல்லா கொடி வந்துச்சு. நாங்கள் பந்தல் போட்டோங்க நேற்று. எல்லாம் குச்செல்லாம் வச்சு அப்படியே பந்தல் போட்டோம். ஏன்னா புடலங்காவுக்கும் பீர்க்கங்காவுக்கும் பந்தல் இருந்தால் தான் அது மேலே ஏறி அப்படியே காய் விடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். சரிங்களா? அழகாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். புடலங்காவும் பீர்க்கங்காவும் அந்த செடியில் தொங்குற அழகே அழகுங்க. செமையாக இருக்குங்க, பசுமையாக இருக்கா பாருங்கள். கொடி அப்படியே அழகாக ஏறிச்சா. அதுக்காக நேற்று ஒரு பந்தல் போட்டேங்க. அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு. ஒரு சின்ன இடத்துல ஒரு ஜாடியில் செடி வச்சு அதுக்கு ஒரு பந்தல் போட்டு நான் காய் இருக்க போகிறேன். சரிங்களா? காய் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு ரோஸ் செடி வச்சுருக்காங்க. அது நல்ல நாட்டு ரோஸு, செமையாக பூக்குதுங்க. கொத்தாக பூக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய பூ பறிச்சிட்டேன். நான் பிடிச்சி சாமிக்கு வச்சுட்டேன், தலைக்கு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இன்னும் விட்டுட்டே இருக்குங்க பூ. இந்த பன்னீர் ரோஸு ஆனால் 150 ரூபா அந்த செடிங்க. அழகாக இருக்குங்களா? அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை செடி நல்லா வளர்ந்து வந்துச்சு. சரிங்களா? டைம் இருக்கும்போது அதுங்களுக்கெலாம் இந்த அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் கிரைண்டர் கழுவுறோம் இல்லைங்களா, மாவு அரைச்சிட்டு அந்த தண்ணி, உளுந்து அலசின தண்ணி, இந்த மாதிரி தாங்க ஊற்றுவேன் செடிக்கு. நான் ஊற்றுனா நல்லா டைம்ங்கிறப்பெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றுவேன். அதனால தான் செடி பசுமையாக இருக்குது. இல்லைனா இருக்குங்களா? நம்ம உழைப்பு இருந்தால் தாங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? அங்கே பாருங்கள், கருவேப்பிலை செமையாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. நாட்டு கருவேப்பிலை வாசனையாக இருக்குங்க. நம்ம சமையலுக்கு நம்ம வீட்டிலையே பறித்து போட்டுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வச்சு நீங்கள் தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது கருவேப்பிலை.